சார் உங்களுடைய காலை உணவுக்கும், இரவு உணவுக்கும் நடுவுல வந்து பெரிய இடைவெளி இருக்கு. கிட்டத்தட்ட காலையில 9 மணிக்கு சாப்பிடுறீங்க. அப்புறம் இரவு உணவு 7 மணிக்கு தான் எடுக்கிறீங்க வந்து. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் கேப் இருக்கு வந்து. ஸோ இந்த இடைவெளி வந்து உங்களுக்கு பசி எடுக்கிறது இல்லையா? எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், பிசிக்கலான ஹார்ட் ஒர்க் பண்ணா கூட பசிக்காது. என்ன காரணம் அப்டின்னா, இது வந்து நல்லா ஃபுல்லா ஃபைபர். அத்தன அவ்வளோ ஃபைபர் இருக்கு இதுல போட்டுருக்கலாம். அவ்வளோ கேல், ஸ்பினச்சு அது மாரி நெறைய கீரைகள் இங்க இருக்கு. அது வெரைட்டி ஆஃப் கீரை. அவ்வளோ கீரை கொட்டிருக்கும் அதுல. அவ்வளோ ஃபைபர். அது மட்டும் இல்ல. நட்ஸ் இருக்கு. அதுல வந்து சீட்ஸ் இருக்கு பாருங்க. சியா சீடு, ஃபிளாக்ஸ் சீடு அவ்வளவும் ஃபைபர் சாப்பிடும்போது, எப்போ எப்போ உங்களுக்கு பசி எடுக்கும் அப்டின்னா, ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா தான் பசி எடுக்கும். நான் சப்போஸ் இதுக்கு பதிலா இந்த ஸ்மூத்திக்கு பதிலா நான் ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க. 3 மணி நேரத்துல வயிறு கிள்ளும். ஏதாவது சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா, அது உள்ள போன உடனே என்ன ஆகும்னா, உங்க பாடியில இன்சுலின் புரொடியூஸ் பண்ணும். உங்கள கொண்டு போய் பண்ணி ஆர்டிபிஷியலா உங்கள திருப்பியும் பசிய தூண்டும். உங்கள ஃபேட் பர்னிங் மோடுக்கே கொண்டு போகாது. உங்கள வந்து இன்சுலின் பாடியில இருக்கிற முடிய, ஃபேட் இப்ப பாடியில இன்சுலின் கம்மியா இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஃபுட் உங்களுக்கு ஸ்டோரேஜ் குறைஞ்சதுன்னா, ஒண்ணு கிளைகோஜன் சொல்லிட்டு அதுல இருக்கிற ஸ்டோர்டு குளுக்கோஸ் எடுத்துக்கும். பாடி எடுத்துக்கும். அப்படியே அதுவே கூட கம்மியா இருந்த சமயத்துல ஃபேட் யூஸ் பண்ணும். ஃபேட் பர்னிங். அதாவது ஃபேட் வந்து கன்வெர்ட் ஆகி எனர்ஜியா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாரி ஃபேட் வந்து பர்னிங் மோடுக்கு போகாது. நீங்க இன்சுலின் உடம்புல இருக்கிற முடிய, ஃபேட் வந்து ரிசர்வாவே அங்கேயே நின்னு எவ்வளவு ஃபேட் இருந்தாலும் அத யூஸ் பண்ணவே பண்ணாது பாடி.